ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி தான் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா என்ன? இதுவே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? அதாவது அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அடிப்படை சட்டங்கள் தான் அந்த அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த அரசியலமைப்பு எதெல்லாம் சொல்லணும்னா, அரசாங்கத்தோட அதிகாரங்கள் என்னென்ன, குடிமக்களோட உரிமைகள் என்னென்ன, அதே போல குடிமக்களோட ஒரு அடிப்படையான கடமைகள் என்னென்ன அப்படின்ட்டு நமக்கு சொல்லும். இதெல்லாம் ஆவணங்களா பதிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே இந்திய அரசியலமைப்பு தான் மிக நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 26 பாகங்களையும் 444 பிரிவுகளையும் 12 அட்டவணைகளையும் உள்ளடக்கி இருக்குது. 1950 ஜனவரி 26 தான் இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் 26 ஜனவரி நாம் ரிப்பப்ளிக் டேயா, அதாவது குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம்.